السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஷஅபானினுடைய மாதம் இறுதி நாள். நாம் இன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 313 தடவை ஓதுவோம். இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்தில் இறுதி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் கண்ணியமான அந்த ரமலானுடைய மாதம் நம்மை ஒன்றடைய காத்து கொண்டிருக்கின்றது. அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம், ஏராளமான சிறப்புகள் நிறைந்த மாதம், முழு முழு உம்மத்திற்கும் வழிகாட்டியாக வந்த அந்த குர்ஆன் இறங்கிய மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாதம், இவ்வளவு ஏராளமான சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் நம்மை வந்தடைய காத்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நல்லமல்களை செய்வோம். ஒரு ஒரு ஃபர்வுக்கு 70 ஃபர்லுகளுடைய நன்மை வழங்கப்படுகின்றது. அதே போன்று ஒரு சுன்னத்திற்கு ஃபர்வனுடைய நன்மை கிடைக்கக்கூடிய மிகவும் சிறந்த மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஹலாலான தேவைகள் நிறைவேற வேண்டுமா? அதே போன்று நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமா? அதே போன்று நீண்ட நாளாக நாம் கேட்கக்கூடிய விடயங்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லையா? இந்த வழிமுறையில் ஒரு தடவை ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். உங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். பலர் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்த ஒன்று, அதாவது ஆயத்துல் குர்சி. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை நாம் 313 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். நாம் எந்த விடயத்தை அவனிடம் கேட்கின்றோமோ அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்காக செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வசனம், அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனம் இந்த ஆயத்துல் குர்சி. ஒரு சஹாபிக்கு ஷைத்தான் கற்றுக் கொடுத்த வசனம். அதாவது, நீங்கள் இதனை ஓதினால் அல்லாஹினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஷைத்தான் ஒரு சஹாபிக்கு வந்து கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு சிறந்த வசனம், அல்லாஹினுடைய பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய வசனம். இன்னும் ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்களிலே இந்த ஆயத்தில் குர்சிக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது, யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குர்சியை வளமையாக ஓதி வருகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வதற்கு ஒன்றே ஒன்று தான் தடையாக இருக்கின்றது என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்னவென்றால் அவருடைய மரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் மரணித்தால் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஆயத்துல் குர்சிக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாம் இதனை ஓதி நாம் வளமையாக ஓதி வந்தால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் கிடைக்கும். அதே போன்று நாம் இவ்வாறு இந்த எண்ணிக்கை அளவில் நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும், நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்ற அந்த நீயத்தில் நாம் 313 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.
நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். இப்பொழுது நாம் ஆயத்துல் குர்சியையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض ما ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் ஒரு முறை இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றேன். அல் குர்ஆனினுடைய மிகப்பெரிய சூறாவான சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ள் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த ஹலாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். இன்று அதாவது ஷஅபானினுடைய கடைசி நாள். இன்றிலிருந்து அதாவது நாளையிலிருந்து புனித ரமபானுடைய மாதம் ஆரம்பமாகின்றது. அதிகமான நல்லமல்களை செய்வோம். அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆனினுடைய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் இந்த ரமலானிலாவது குர்ஆனை படித்துக் கொள்வோம். இனிவரும் காலங்களிலாவது குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கைகளை நாம் நடத்தி கொள்வோம். அல்லாஹ் அதிலே தாம் வெற்றியை வைத்திருக்கின்றான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.